தமிழ் புத்தாண்டு அன்று செல்வம் பெருக இதை செஞ்சீங்கன்னாவே போதும். அது மட்டும் இல்லை, இந்த 5 பொருட்களை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா பணமும் செல்வமும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இனி வரும் வருடங்கள்ல. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டானது இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. முருகபெருமானுக்குரிய நாள் அல்லவா, அதனால ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு பதிவை பாருங்க. இப்ப தமிழ் வருடப்பிறப்பு வருது அப்படின்னாவே நம்ம முன்னாடியே வீடெல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தம் செஞ்சு எல்லாம் வச்சுருவோம். அப்படி நீங்கள் சுத்தம் செய்திருந்தாலும் அந்த நாள் சித்திரை 1க்கு நாள் கோஜலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோமியம். அந்த கோமியத்தில் சிறிது மஞ்சத்தூள், கல்லுப்பு இதை போட்டு நீங்கள் வீடு முழுவதும் தெளிங்க. அதாவது வீட்டை சுத்தம் செய்த பிறகு நீங்கள் இதை செய்யணும். இந்த கோமியெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த மஞ்சத்தூளும் கல்லுப்பும் நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணியிலேயே கலந்தாலும் சரி, அல்லது வீடு துடைச்ச பிறகு நீங்கள் இதை தெளிச்சு விட்டாலும் சரி. அடுத்து இந்த சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் வாசப்படியில் நில வாசலில் கண்டிப்பாக நீங்கள் கட்டி இருக்கணும். இந்த மாவிளை தோரணம் அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளை உள்ள விடாது வீட்டு நிலவாசல்ல இருந்தா. அதுவும் நீங்கள் பாட்டுக்கு நிறைய எண்ணிக்கையிலலாம் அதை கட்டக்கூடாது. கரெக்டாக 11 இலை தான் கட்டி இருக்கணும். இந்த மாதிரி கட்டிடுங்க. அடுத்து அந்த சித்திரை 1ஆம் தேதி நீங்கள் நெய் தீபம் முடிஞ்ச அளவு ஏற்றுங்க. அது ஒரு சின்ன அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அந்த தனியாக ஒரு நெய் தீபம் அன்றைய தினம் ஏற்றுனீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அன்றைய தினம் நெய்வேத்தியம் கட்டாயமாக பூஜை அறையில் சுவாமிக்கு நம்ம வச்சிருக்கணும். அது என்ன நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி, இனிப்பு செஞ்சு ஏதாவது வச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதே போல் அன்றைய தினம் நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய மலர்களில் தாமரை மலர் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். செந்தாமரை மலர் அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த செந்தாமரை மலர் கிடைக்கலனா பன்னீர் ரோஜா அல்லது மல்லிகைப்பூ, மகாலட்சுமிக்கு உரிய பூ, இந்த பூக்களை வச்சு நீங்கள் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுங்க. அடுத்து அன்றைய தினம் செல்வம் பெருக நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னர் தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் அஷ்டலட்சுமியோட அருளானது நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரமானது குபேரனையும் அஷ்டலட்சுமியையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று கட்டாயமாக சொல்லுங்க. எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 11 முறை சொல்லுங்க. இதை எழுதி நீங்கள் வச்சுக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலட்சுமி மம கிருஹே தனம் பூரய பூரய நமக. இவ்வளவுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 முறை நீங்கள் சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம வாங்க வேண்டிய 5 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டில் வச்சா அப்படியே பணம் செல்வம் இதெல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை வாங்கிட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த தமிழ் வருடப்பிறப்பானது ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ராவுகாலம் 3 to 4:30 ஈவினிங் வருது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 10:30, குளிகை 12 to 1:30 மதியம் வருது. நீங்கள் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா காலையில் 9 to 10:30 வாங்காதீங்க. அந்த நேரம் யமகண்ட நேரம். 9 மணிக்கு முன்பு கடை திறந்திருந்தா வாங்குங்க. இல்லை 10:30 மணிக்கு மேலே இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க. இப்போ இதில் நம்ம வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பொருள் வெல்லம். அது அச்சு வெல்லமாகவும் இருக்கலாம், இல்லை உருண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லத்தை வாங்கினாலும் சரி. எந்த ஒரு விசேஷ நாள்லையும் நம்ம வீட்டில் இனிப்பு பொருளை நம்ம வாங்கி வைக்கிறதுனால குபேரனோட அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் விரத நாட்களில் நம்ம இனிப்பு பாயாசம்லாம் செஞ்சு சுவாமிக்கு வைக்கிறதே. இந்த இனிப்பு பொருள் அப்படிங்கிறது குபேரனுக்கு மிக பிரியமானது, மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது. இந்த வெல்லத்தை வாங்கிட்டு ஒரு தாம்பாள தட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சிருங்க. அடுத்தது பச்சரிசி
கட்டாயம் இன்றைய தினம் பச்சரிசி ஒரு 1/4 கிலோவாவது வாங்குங்க. அது எந்த பச்சரிசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை சிறிது எடுத்து அந்த பச்சரிசியை அந்த தாம்பாளத்தட்டில் வெல்லம் இருக்கிற இடத்துலையே வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மஞ்சத்தூள்ல நீரில் கலந்து நம்ம அட்சதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ரெடி பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அந்த தாம்பாளத்தட்டிலையே வச்சுக்குங்க. இந்த அட்சதையை எடுத்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகபெருமானுக்குரிய வேல் இருக்குது, முருகபெருமானோட சிலை இருக்குது, அன்னபூரணி சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு அடியில் நீங்கள் சிறிது அந்த அட்சதையை போட்டு வைங்க. வீட்டில் வலம்புரி சங்கு இருக்குது அப்படின்னாலும் அதில் சிறிது இந்த அட்சதையை போட்டு அன்றைய தினம் வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே அங்காரகனை குறிக்கக்கூடியது. இந்த அங்காரகனுக்கு அதிபதியே நம்ம முருகப்பெருமான் தான். இந்த அங்காரகனுக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. அதனால தான் முருகப்பெருமானை வழிபடும் போது இந்த துவரம்பருப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால துவரம்பருப்பு நீங்கள் ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ உங்களால் முடிஞ்ச அளவு வாங்குங்க. இந்த துவரம்பருப்பு நம்ம வீடு குடி போகிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போகிற 5 பொருட்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்தது இந்த தாம்பாளத்தட்டில் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள், வாங்க வேண்டிய ஒரு பொருள் அன்றைய தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்புன்னாவே வெள்ளிக்கிழமையில நம்ம வாங்கணும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிம்போம். வருஷப்பிறப்பு இல்லையா, புது வருடம் பிறக்குது, அன்றைய தினம் இந்த கல்லுப்பை வாங்கணும் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த கல்லுப்பு ஒன்று. அதனால் இதை நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்குங்க. இதையும் அந்த தாம்பாளத்தட்டில் வைங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூளாகவும் வாங்கலாம், விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம், குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம். அது எப்படி வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் மஞ்சள் அன்றைய தினம் நீங்கள் வாங்கி இருக்கணும். இதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று. தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் மிகவும் பிரியமான ஒரு பொருள். குரு அப்படின்னாவே பொன்னன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பகவானோட அருள் இருந்தால் தான் தங்கமும் நமக்கு சேரும். அதனால் தங்கம் சேரணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமிக்கு உரிய 108 பொருட்களில் ஒன்றா மஞ்சள், இந்த கல்லுப்பு இதெல்லாம் நம்ம கட்டாயமாக வாங்க வேண்டும். இந்த பொருட்களை தாம்பாளத்தட்டில் வச்சு நீங்கள் அன்றைய தினம் செஞ்சு வச்சிருக்க நெய்வேத்தியத்தை வச்சு நெய் தீபம் ஏற்றி அந்த தாம்பாளத்தில் நீங்கள் 1-2 மலர்களை வைத்து நீங்கள் சாம்பிராணி காட்டி சூடம் காட்டி அந்த நான் சொன்னேன் இல்லையா மகாலட்சுமி மந்திரம், அந்த மந்திரத்தை 11 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு பணமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும்.